வணக்கம். நான் கோகுல் பிரதாப். நடிகர் திரு அஜித்குமார் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், நம்ம நிறைய ரைட்ஸ்னு கவர்மெண்ட்டை நோக்கி கேள்விகள் கேட்டுட்ருக்கோம். ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது நாம் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுற கவர்மெண்ட். அந்த அரசாங்கம் அதனுடைய வேலைகளை செஞ்சுட்ருக்கட்டும். நம்ம கடமையை ஒழுங்காக செய்கிறோமா? ரைட்ஸ்னு பேசுகிறதுக்கு முன்னாடி ஆர் வி டூயிங் அவர் டியூட்டிஸ் ப்ராப்பர்லி? நம்ம கடமையை ப்ராப்பராக செய்கிறோமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் திரு அஜித்குமார் அவர்கள் தெளிவாக பேசியிருப்பார். பாஜக மகளிர் அணி மாநில செயலாளர் அருணாதேவி அவர்கள் அவங்க பல கேள்வி, அவங்க அரசியல்வாதியாக இருக்கிறாங்க, பாஜகவை சார்ந்த அரசியல்வாதியாக இருக்காங்க. அவங்க பல கேள்விகள் திமுக அரசாங்கத்தின் மேலே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கடமையை ஒழுங்காக செஞ்சாங்களா? அவங்க முறையாக எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு இருக்காங்களா? இதில் நான் மெயினாக சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, எட்டிமடை காக்காசாவடி கிராமத்தில் அருணாதேவி அவர்கள் ஒரு வணிக வளாகம் கட்டியிருக்காங்க. அது வணிக வளாகம்னு சொல்ல முடியாது, டெம்பரரி ஷீட் ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 6 கடைகள் அவங்க வணிக பயன்பாட்டுக்காக வாடகைக்கு விட்டுருக்காங்க. இது எல்லாமே டெம்பரரி ஷீட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறங்காட்டி இதுக்கு இது வரைக்கும் எட்டிமடை பேரூராட்சியில் வரி செலுத்தப்படவில்லை. எட்டிமடை பேரூராட்சிங்கிறது ஒரு சின்ன கிராமம். அதுக்கு இந்த மாதிரி வர வரி வருமானங்கள்லாம் முக்கியமான ஆதாரங்கள். ஒரு பேரூராட்சியில் செய்கிற வளர்ச்சி திட்டங்கள், அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி வர வரி வருமானங்கள் தான் அதற்கான ஆதாரம். ஆனால் இதை முறையாக செலுத்தாமல் அருணாதேவி அவர்கள் இது வரைக்கும் எந்த வரியும் செலுத்தப்படவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாகவே இங்கே அந்த கடைகள் நடந்துட்டு இருக்கு. 3 ஆண்டுகளுக்கு மேலாகவே பஞ்சாயத்து, எட்டிமடை பஞ்சாயத்துக்கு பேரூராட்சிக்கு எந்த வித வரியும் செலுத்தாமல் தான் அந்த கடைகளை அவங்க வாடகைக்கு விட்டு, வாடகை வாங்கி வணிக பயன்பாட்டிற்காக வாடகைகள் விட்டு அவங்க வருமானம் ஈட்டிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இது டெம்பரரி ஸ்ட்ரக்சர் வரியும் போடப்படலை. அப்படிங்கிறங்காட்டி இந்த பில்டிங்க்கு இது வரைக்கும் கமர்ஷியல் பவர் சப்ளையும் டிஎன்இபினால கொடுக்கப்படலை. இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதே இடம் எட்டிமடை கிராமத்தில் இருக்கிறவங்களோட இந்த ஷீட் ஸ்ட்ரக்சருக்கு பக்கத்துலேயே திருமலையம்பாளையம் கிராமத்தில் ஒரு பழைய ஓட்டு வீடு ஒன்று இருக்குது, அருணாதேவி அவர்கள் பேரில். அந்த ஓட்டு வீட்டில் அருணாதேவி வீட்டை வேலை செய்கிற நாகராஜ் என்பவர் அங்கே குடியிருந்துட்டு இருக்காரு. ஸோ அது ஆட்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு ஓட்டு வீடு, அவ்வளோதான். அந்த ஓட்டு வீட்டில் வணிக நோக்கத்திற்காக அது பயன்படுத்தப்படுதுன்னு பொய்யான தகவலை சொல்லி அங்கே டொமஸ்டிக் பவர் சப்ளையை கமர்ஷியல் பவர் சப்ளையை அருணாதேவி அவர்கள் மாற்றி அங்கே வர கமர்ஷியல் பவர் சப்ளை தான் இந்த முன்னாடி இருக்கிற ஷீட் ஸ்ட்ரக்சர்ஸில் நடக்கிற வணிக கடைகளுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது இதுவும் 14 மாதங்களுக்காகவே இந்த இபி மோசடியும் அங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ இவங்க அங்கே செஞ்சுருக்கிற 2 மெயின் தப்பு வரி ஏய்ப்பு செஞ்சுருக்காங்க. எட்டிமலை பேரூராட்சிக்கு வரி செலுத்தப்படலை. இபிஎம் அன்லாஃபுல்லாக இல்லீகலாக பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இடத்துல இருந்து இபி எடுத்து இந்த ஷீட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய இந்த வரிகள், முறையாக கட்டியிருக்க வேண்டிய இபி பில், இதையெல்லாம் நீங்கள் ஏன் ஏமாற்றிருக்கீங்க அருணாதேவி அவர்களே? நீங்கள் கேள்வி கேட்கலாம். எந்த ஒரு குடிமகனுக்கும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய உரிமை உள்ளது. ஆனால் நீங்கள் அரசாங்கத்தை ஏமாற்றி இந்த செஞ்ச மோசடிகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க?